வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இந்த வீடியோல செகண்ட் செட் ஆஃப் ரெகுலர் வெர்ப்ஸ் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோலையும் 25 ரெகுலர் வெர்ப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற வெர்ப் சேஸ். எதையாவது ஒன்று பிடிக்கிறதுக்காக துரத்திட்டு போறது, அதுதான் நம்ம வந்து சேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ரெகுலர் வெர்ப்ஸ் அப்படின்னாலே அதோடைய பாஸ்ட் டென்ஸ்ல வந்து ஜஸ்ட் இடி சேர்த்தா போதும். இந்த இடத்துல இ ஆல்ரெடி இருக்கிறதுனால வெறுமனே டி சேர்க்கிறோம், அவ்வளவுதான். ஸோ சேஸ் அதோடைய பாஸ்ட் டென்ஸ் சேஸ்ட், தேர்ட் ஃபார்மும் சேஸ்ட் தான். சோ அவர் திருடனை துரத்தினாரு, ஆனா பிடிக்க முடியல. He chased the thief but couldn't catch him. He chased the thief but couldn't catch him. நம்ம எப்படி பிடிக்கிறதுக்காக துரத்துறது அப்படின்னு சொன்னோம் இல்லையா, விரட்டுறது, அந்த அர்த்தத்திலையும் நம்ம சொல்லலாம். துரத்தி விடு, விரட்டி விடுன்னு சொல்லுவோம் இல்லையா. சோ நாயை விரட்டு அப்படின்னா சேஸ் த டாக் அவே. இப்ப சேஸ் அவே அப்படின்னு நம்ம அவேன்னு ஒரு பார்ட்டிகளோட சேர்த்து சொல்லியிருக்கோம் பாருங்க. இங்க இருந்து விரட்டு அப்படின்னு சொல்றதுக்கு தான், இல்ல தூர விரட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சேஸ் த டாக் அவே அப்படி நம்ம சொல்லுவோம். இப்ப மொட்டை மாடியில வடவம் போடணும் அப்படின்னா காகத்தையெல்லாம் விரட்டு, காக்கா விரட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ ஏதாவது ஒரு இடத்த சொல்லி அங்கேருந்து விரட்டு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சேஸ் ஆஃப் த டெரஸ் அப்படி நம்ம சொல்லியிருக்கோம். சேஸ் த க்ரோ ஆஃப் த டெரஸ், சேஸ் த க்ரோ ஆஃப் த டெரஸ். இதுக்கு நம்ம அவே கூட சொல்லலாம், சேஸ் த க்ரோ அவே ஃப்ரம் த டெரஸ்ன்னு கூட சொல்லலாம். பட் அதை விட சேஸ் த க்ரோ ஆஃப் த டெரஸ் கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து விரட்டுறதுன்னு சொன்னோம் இல்லையா, நம்ம ஷூ அப்படி சொல்லி விரட்டுவோம் இல்லையா. அதனால இந்த மாதிரி விரட்டி விடுறத நம்ம ஷூ அவே அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ ஷூ அவேவுடைய பாஸ் ஷூட் அவே. ஸோ நாயை விரட்டு ஷூ அப்படி சொல்லி விரட்டுறதுனால ஷூ அவே த டாக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப அதே மாதிரி மொட்டை மாடியில இருந்து காகத்தை எல்லாம் விரட்டினா அப்படின்னு சொல்றதா இருந்தா she shooed the crows away from the terrace. இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப் வச்சு கூட நம்ம சொல்லலாம். she shooed the crows off the terrace. அடுத்த வார்த்தை லிம்ப். லிம்ப்னா நொண்டிட்டு போறது. லிம்போடைய பாஸ்ட் டென்ஸ் லிம்ப்ட். அவன் காயத்தோட நொண்டிக்கிட்டே போனான். சோ ஒரு இடத்துல இருந்து போயிடுறது அப்படின்னாலே நம்ம ஆஃப்ன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். நீங்க கவனிக்கலாம். he limped off with an injury. he limped off with an injury. அவன் ஏன் இப்படி நொண்டிட்டு இருக்கான், அவனுக்கு காயம் பட்டிருக்கணும், அதான் நொண்டிட்டு இருக்கான் அப்படி சொல்லுவோம் இல்லையா. he must be hurt, he is limping. அடுத்த வார்த்தை nag. நாக் அப்படின்னா நச்சரிக்கிறது. இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தொல்லை கொடுக்கறது. இந்த நாகோடைய பாஸ்ட் டென்ஸ் nagged. அவ என்ன சினிமாவுக்கு வர சொல்லி நச்சரித்தாள் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். she nagged me to come to the movie. இப்ப இதே விஷயத்த நம்ம வந்து கீப் nagging அப்படி கூட வச்சு சொல்லலாம். she kept nagging me to come to the movie அப்படி கூட நம்ம சொல்லலாம். பொதுவா வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா எதையாவது ஒண்ணு வாங்கி தர சொல்லி நச்சரிப்பாங்க இல்லையா. சோ சிறுவன் அப்பா கிட்ட பொம்மை வாங்கி தர சொல்லி நச்சரிச்சான் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். the boy nagged his dad to buy him the toy. the boy nagged his dad to buy him the toy. அடுத்த வார்த்தை pamper. அதோடைய past tense pampered. செல்லம் கொடுக்கிறது. உங்க பொண்ணுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்காதீங்க அப்படி சொல்லுவோம் இல்லையா. don't pamper your little daughter. don't pamper your daughter. வீட்டுல தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்கதான் வீட்டுல இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுப்பாங்க. So grandparents often pamper young children. grandparents often pamper young children. அடுத்து நம்ம பார்க்க போற verb pant. அதோடைய past tense panted. ஒரு வேலையை ரொம்ப நம்மளோட எனர்ஜியை மீறி நம்ம செய்யறப்போ, வேகமா நடக்கிறப்போ, ஓடுறப்போ, எதுலயாவது ஏறுறப்போ நமக்கு அப்படியே மூச்சு இறைக்கும் இல்லையா, மூச்சு வாங்கும் இல்லையா, அதுக்குதான் நம்ம பேண்ட்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். he was panting heavily as he ran. ஓடுனதுனால அவருக்கு அப்படியே மூச்சு இறைச்சிட்டு இருந்துச்சு. he was panting heavily as he ran. அடுத்த வார்த்தை prep. இதோடைய past tense prepped. இது ஒன்றும் புது வார்த்தையெல்லாம் எதுவும் இல்லை. ப்ரிப்பேரோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த prep. பட் நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப காமனா ப்ரிப்பேர்ன்றது அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபார்மலான ஒரு வேர்ட். ஸோ ஸ்போக்கன்ல ப்ரெப் அப்படின்னு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காவது ஒண்ணுக்கு நம்ம ரெடி ஆகுறது, ப்ரிப்பேர் ஆகுறது, இதை தான் நம்ம வந்து ப்ரெப்ன்ற வார்த்தையை வச்சு சொல்ல போறோம். ஸோ அவ வந்து வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா பயணத்துக்கு அவளை ரெடி பண்ணு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ நம்ம டிராவல் பண்ண போறோம், அதுக்கு ரெடி பண்ணுன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ப்ரெப் ஹர் ஃபார் த ஜர்னி. ப்ரெப் ஹர் ஃபார் த ஜர்னி. நான் அவளை பார்த்தப்போ அவ ஏதோ எக்ஸாம்ஸ் எல்லாம் ஏதோ எழுத போறதாவும் அதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கதாவும் சொன்னான். she said she was prepping for some exams. she said she was prepping for some exams. so preparing அப்படிங்கறத நம்ம prepping அப்படின்னு சொல்றோம். prepare அப்படிங்கறத prepன்னு சொல்றோம் இல்லையா. so past tenseல prepped அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். நான் ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சேன்
I prepped vegetables for the whole week. I prepped vegetables for the whole week. அடுத்த வார்த்தை relegate. இதோடைய past tense relegated. நம்ம ஆக்சுவல் பொசிஷன்ல இருந்து கொஞ்சம் பின்னாடி போயிட்டோம் அப்படின்னா, பொசிஷனா இந்த இடத்துல என்னன்னா ஸ்பெசிபிக்கா ரேங்க், ஜாப், நம்ம வந்து எப்படி நம்ம ப்ரமோட் ஆகாம முன்னாடி இருந்த பொசிஷனை விட கீழே உள்ள பொசிஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம ரெலகேட்ன்ற வார்த்தையை வச்சு சொல்லுவோம். அவ 2ஆம் நிலைக்கு தள்ளப்பட்டால், இல்ல முன்னாடி நல்ல பொசிஷன்ல இருந்தவங்கள அதை விட லோயர் பொசிஷனுக்கு தள்ளப்பட்டால், இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு தான் நம்ம ரெலகேட்னு சொல்ல போறோம். She was relegated to the second position. இந்த இடத்துல ஆக்சுவலா பாசிவ் வாய்ஸ்ல சொல்லியிருக்கோம். She was relegated to the second position. அதே மாதிரி நம்ம வந்து பின் தள்ளி வை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ மைண்ட்ல இந்த மாதிரி தாட்லாம் வேணாம், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் தள்ளி வை அப்படி சொல்லுவோம் இல்லையா? So relegate those thought to the back of your mind. Relegate those thought to the back of your mind. அடுத்த வார்த்தை ramify. இந்த ramify உடைய past tense ramified. பொதுவா நம்ம வந்து நிறைய கிளைகள் விட்டு வளர்றது தான் ramify அப்படின்னு சொல்லுவோம். சோ நம்ம பிளான்ஸுக்கு சொல்லலாம். ஒரு ரிவர் நிறைய அதுக்கு கிளை ஆறுகள் இருக்கு அப்படின்னா அதுக்கு சொல்லலாம். ரோடு நிறைய ரோடா பிரிஞ்சு போகுது அதுக்கு சொல்லலாம். ஒரு கம்பெனி இருக்கு அது நிறைய பிரான்ச்சஸோட பெருசா வளர்றதுக்கும் நம்ம சொல்லலாம். சோ எல்லாத்துக்கும் இந்த வார்த்தையை நம்ம சொல்லலாம். சோ இந்த பிளான்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டைப் பிளான்ஸ் சீக்கிரமே நிறைய பிரான்ச்சஸ் விட்டு நல்ல பெரிய செடியா ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்லப்படும். These plants ramify early and get to be very large. These plants ramify early and get to be very large. அதே மாதிரி இந்த நிறுவனம் நிறைய கிளைகளோட நாடு முழுவதும் பரவி உள்ளது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். So the company has ramified all over the country. The company has ramified all over the country. அடுத்த வார்த்தை scalded. இதோடைய past tense scalded. ஏதாவது ஹாட்டான லிக்விட் வாட்டரா இருக்கலாம், ஆயிலா இருக்கலாம், நம்ம மேல பட்டுச்சுன்னா அப்படி கொப்பளிச்சு போயிடும் இல்லையா, தீக்காயம் வந்துடும் இல்லையா, அதுதான் நம்ம வந்து scalded அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சமைக்கிறப்போ என் கை கொப்பளிச்சு போச்சு. I scalded my arm when cooking. இப்போ இதே ஹாட் ஆயில் பட்டு தீக்காயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா a splash of hot oil scalded my arm அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வெந்நீர் கொட்டிக்கிட்டேன் அதனால என்னோட கால் வந்து கொப்பளிச்சு போச்சு, வெந்து போச்சு அப்படி சொல்லணும் அப்படின்னா I spilled hot water and scalded my foot. I spilled hot water and scalded my foot. அடுத்து நம்ம பார்க்க போற verb swat. அதோடைய past tense swatted. ஏதாவது ஒண்ணு ஸ்பெசிபிக்கா பூச்சியை டக்குன்னு கையால பட்டுன்னு அடிக்கிறது தான் நம்ம வந்து ஸ்வாட்டு நம்ம சொல்லுவோம். நான் கொசுவை அடிச்சேன் அப்படின்னா I swatted the mosquito. இப்ப கையால அடிக்கிறது தான் ஸ்வாட் அப்படின்றதுனால நீங்க வேற ஏதாவது ஒரு பொருளை, ஒரு புக் வச்சிருக்கீங்க, இப்ப அதால நீங்க கொசு அடிக்கிறீங்க அப்படின்னா அதையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம். I swatted the mosquito with a magazine. I swatted the mosquito with a magazine. இப்போ நம்ம பார்க்க போற verb stay put. Stay put அதோட past tense stayed put. இங்கேயே இரு, எங்கேயும் போகாத அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஸ்டே புட்ன்ற இந்த ஃப்ரேஸை நம்ம ஆக்சுவலா யூஸ் பண்ணுவோம். ஜஸ்ட் ஸ்டே புட் வித் சூட்கேஸ், சூட்கேஸோட இங்கேயே இரு, இங்கேயே இரு, நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸ்டே புட் I'll go get some water. இந்த மாதிரிலாம் நம்ம சொல்லலாம். இப்போ அதே மாதிரி நான் வந்து பெங்களூருக்கு போயிடலாம், அங்க போய் இருக்கலாம்னு நினைக்கிறேன், ஆனா என்னோட ஒய்ஃப் இங்கேயே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. I want to move to Bangalore, but my wife wants to stay put. I want to move to Bangalore, but my wife wants to stay put. அடுத்த வார்த்தை சீப். இதோடைய past tense seeped. கசிகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ இப்போ ஒரு பைப் இருக்கு, அதுல சின்னதா ஏதாவது கிராக் இருந்தா அது வழியா தண்ணி லீக் ஆகுதுன்னு சொல்லுவோம், அப்படியே கசிந்து வர்றது. இல்லைன்னா இப்போ நீங்க ஏதாவது ஒரு காயம் பட்டிருக்கு, நீங்க பேண்டேஜ் போட்டிருக்கீங்க, அதையும் மீறி ரத்தம் கசியுதுன்னு சொல்றதுக்கு. சோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த சீப்புங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணலாம். சோ வாட்டர் வாஸ் சீப்பிங் த்ரூ த கிராக்ஸ் இன் த பைப். பைப்ல இருக்க அந்த கிராக் வழியா நீர் கசிந்து கொண்டிருந்தது. இப்ப கசியுறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா, நம்ம ரொம்ப சாதாரணமா விஷயம் வெளில கசிஞ்சிருச்சு அப்படி கூட நம்ம சொல்லுவோம் இல்லையா. சோ எப்படியோ விஷயம் வெளியே கசிந்தது. Somehow the matter seeped out. Somehow the matter seeped out. அடுத்த வார்த்தை swell. இத வந்து நம்ம ரெகுலர் வெர்ப்னு சொல்ல முடியாது. இதோட past tense swelled நான் இருந்தா கூட இதோட third form swollen. சோ இருந்தாலும் நான் இங்க கொடுத்திருக்கேன். வீங்குறது. அவனுடைய ஒரு கண் அப்படியே வீங்கி போய், ரொம்ப வீங்கினா கண் அப்படி திறக்க முடியாதபடி மூடி இருக்கும் இல்லையா. One of his eyes swelled shut. One of his eyes swelled shut. தேனி கொட்டின இடத்துல என் கை ரொம்ப வீங்கி போச்சு. My arm swelled up where I was stung by a bee. My arm swelled up where I was stung by a bee.
அடுத்த verb tangle. tangled அதுதான் அதோடைய past tense. so tangleனா சிக் ஆவறது. காத்துல முடி அப்படி சிக்காயிருச்சு. the wind tangled my long hair. காத்திய முடிய சிக்காக்கிடுச்சு அப்படிதான் நம்ம சொல்றோம். the wind tangled my long hair. நூல்கண்டு எதுவும் சிக்காக்கிடாத. don't tangle the twine. don't tangle the twine. நூல்கண்ட சிக்காக்கிடாத. அடுத்து நம்ம பார்க்க போற verb tousle. இதோடைய past tense tousled. நம்ம செல்லமா தலைமுடி இப்படி களைச்சு விடுவோம் இல்லையா, அதுக்கு நம்ம சொல்லலாம். அவ சிறுவனுடைய தலைமுடியை களைத்து விட்டாள் அப்படின்னு சொல்றதுக்கு she tousled the little boy's hair. she tousled the little boy's hair. அதே மாதிரி தலைமுடி களைஞ்சிருக்கு அப்படிங்கறத இப்ப நாம பாசிவ் வாய்ஸ்ல சொல்ல போறோம். அவனோட தலைமுடி களைஞ்சு போய் தூங்கி எந்திரிச்சது மாதிரி இருந்தான் அப்படி சொல்றோம். his hair was tousled and looked as if he had just woken up. அடுத்த verb tickle. இதோடைய past tense tickled. கிச்சு கிச்சு மூட்டுறது. நான் குழந்தைய கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருந்தேன், அவ சிரிச்சிட்டு இருந்தா. I was tickling the baby and she was laughing. I was tickling the baby and she was laughing. இந்த டிக்கில் நம்ம வந்து லேசான ஒரு அரிக்கிற மாதிரியான ஒரு ஃபீலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இதை வந்து வேர்ப் இல்லை நவுனா யூஸ் பண்றோம். எனக்கு த்ரோட்ல வந்து இப்படி லேசா அரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்கு. I have had a tickle in my throat. I have had a tickle in my throat. இப்ப அதே மாதிரி ஒரு மாதிரி அரிக்கிற மாதிரி இருக்கும், இருமல் வரும். I have a tickling cough. எப்படி எல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை throb. இதோடைய past tense throbbed. அப்படியே விண்ணு விண்ணுன்னு வலிக்குதுன்னு சொல்லுவோம் இல்லையா. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கை விரல் ஏதாவது கதை விடுக்கல நசுக்கிட்டோம்னா ஒரு மாதிரி ஒரு பல்சேட்டிங் பெயின், அது மாதிரி இடத்துலதான் நம்ம வந்து இந்த throb நம்ம சொல்லுவோம். அவன் தலை விண்ணு விண்ணுன்னு வலிச்சிச்சு. his head throbbed with pain. his head throbbed with pain. ஸ்பெசிபிக்கா த்ராப்னா அந்த வந்து அந்த பல்ஸ் தான் நம்ம வந்து த்ராப்னு சொல்லுவோம். அதே மாதிரி நான் என் விரல நசுக்கிக்கிட்டேன், அது அப்படியே விண்ணு விண்ணுன்னு வலிக்குது. I smashed my finger and it's throbbing painfully. I smashed my finger and it's throbbing painfully. அடுத்த வார்த்தை wobble. அதோடைய past tense wobbled. எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டியது ஏதோ லூஸ் ஆகி இப்படி ஆடுனுச்சு அப்படின்னா அப்ப நம்ம சொல்லுவோம். இப்ப மேஜையோட காலு கொஞ்சம் ஸ்க்ரூ ஏதாவது லூஸ் ஆயிடுச்சுன்னா அப்படி ஆடும் இல்லையா மேஜை. ஸோ மேஜை கொஞ்சம் ஆடுது. the table wobbles a little. அதே மாதிரி நாம ஏதாவது எழுதிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டாம இரு அப்படி சொல்லுவோம் இல்லையா. ஸோ don't wobble the table please. அடுத்த வார்த்தை wheedle. இதோடைய past tense wheedled. இப்ப வந்து தாஜா பண்றது அப்படி நைஸா அன்பா பேசி காரியத்தை சாதிச்சுக்கிறது, அதுதான் நம்ம வந்து wheedle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப I wheedled my brother into giving me his bike. அப்படி இப்படி தாஜா பண்ணி என் பிரதர் கிட்ட என்னோட பைக்கை எனக்கு கொடுக்க வச்சுட்டேன். I wheedled my brother into giving me his bike. எங்க அப்பாவை தாஜா பண்ணி இப்படி நைஸா பேசி பணம் வாங்கிட்டேன். I wheedled some money from my father. I wheedled some money from my father. அடுத்த வார்த்தை wag. இதோடைய past tense wagged. மேலும் கீழுமா ஆட்டுறது இல்ல பக்கவாட்டுல ஆட்டுறது எல்லாத்துக்கும் நம்ம வந்து வேக்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இப்ப நாயோடைய வால் எப்படி ஆட்டும். சோ நாய் வாலை ஆட்டியது அப்படின்னா the dog wagged its tail. The dog wagged its tail. அதே மாதிரி தலையை ஆட்டிட்டே இருக்கிறதுக்கும் நம்ம சொல்ல போறோம். மேலே கீழே எஸ் அப்படின்னு சொல்றது காட்டுற மாதிரி. சோ பப்பட் மாதிரி எல்லாத்துக்கும் தலையை ஆட்டாது. Don't wag your head like a puppet. Don't wag your head like a puppet. அடுத்த வார்த்தை wave. இதுவும் ஆட்டுறதுதான், கையை ஆட்டுறது. past tense வந்து waved. இப்போ நம்ம வந்து இதை ரெண்டு விதமா யூஸ் பண்ணலாம். கையசைச்சு அழைக்கிறதுக்கும் நம்ம வந்து யாரையாவது போய் கூப்பிடணும்னா அப்படி கையை காட்டுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி காட்டுறதுக்கு, அதே மாதிரி டாட்டா காட்டி போயிட்டு வரேன்னு சொல்றதுக்கு, ரெண்டுக்குமே வேவ்னு தான் நம்ம சொல்லுவோம். வழியில ஒரு மனிதர் என்னை நோக்கி கை காட்டினார் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். On the way a man waved to me. On the way a man waved to me. கை அசைச்சு விடை பெற்றோம், போறப்ப டாட்டா காட்டிட்டு போனோம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். We waved goodbye. அடுத்து நம்ம பார்க்க போற வார்த்தை பாருங்க. வில்ட் நம்ம சொல்லலாம், இல்ல விதர்னு சொல்லலாம். வாடி போயிடுறது, அப்படியே ரொம்ப சன்லைட்ல இல்லைன்னா தண்ணி இல்லாம இந்த மாதிரி வாடி போயிடுறத நம்ம வந்து வில்ட் இல்ல விதர், இந்த ரெண்டு வேர்ப்ல எதை வேணா நம்ம யூஸ் பண்ணலாம். தண்ணி இல்லாம பூக்கள்லாம் சீக்கிரமே வாடி போயிடும், வதங்கி போயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். The flowers will soon wilt without water. The flowers will soon wilt without water.
இத வந்து நமக்கும் நம்ம சொல்லலாம். நம்ம வந்து இப்ப ரொம்ப எனர்ஜியே இல்லாம போயிட்டோம். ரொம்ப டயர்ட் ஆயிட்டோம். வெயில்ல ரொம்ப வாடி போயிட்டோம். அந்த மாரிலாம் சொல்றதுக்கும் நம்ம வில்ட்ன்னு நம்ம சொல்லலாம். ஐ அம் ஸ்டார்ட்டிங் டு வில்ட். கேன் வி கோ ஹோம்? எனக்கு ரொம்ப டயர்டாக ஆரம்பிக்குது. நம்ம வீட்டுக்கு போலாமா? ஐ அம் ஸ்டார்ட்டிங் டு வில்ட். கேன் வி கோ ஹோம்? அப்படி நம்ம சொல்லலாம். அடுத்த வார்த்தை யான். நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். கொட்டாவி விடுறது. ஸோ இதோடைய பாஸ்ட் டென்ஸ் யான்ட். ஷி லுக் போர்ட் அண்ட் யான்ட். அவளுக்கு ரொம்ப போர் அடிச்சது போல இருக்கு. கொட்டாவி விட்டுட்டு இருந்தா. ஷி லுக்ட் போர்ட் அண்ட் யான்ட். அதே மாதிரி ஐ வாஸ் சோ டயர்ட் ஐ குடன்ட் ஹெல்ப் யானிங். என்னால கொட்டாயை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. ஐ வாஸ் சோ டயர்ட் ஐ குடன்ட் ஹெல்ப் யானிங். ஸோ நம்ம கடைசியா பார்க்க போற வார்த்தை யங்க். இதோடைய பாஸ்ட் டென்ஸ் யாங்க்டு. டக்குன்னு வெடுக்குன்னு புடுங்குறது இல்ல வெடுக்குன்னு இழுக்கிறது, ரெண்டுத்துக்கும் நம்ம யாங்க்ன்னு சொல்லலாம். அவன் கையில இருந்த புக்கை டக்குன்னு வெடுக்குன்னு புடுங்கினா அப்படி நம்ம சொல்ல போறோம். ஷி யாங்க்ட் த புக் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட். ஷி யாங்க்ட் த புக் ஃப்ரம் ஹிஸ் ஹேண்ட். ஸோ இந்த வீடியோல நாம 25 ரெகுலர் வெர்ப்ஸ் பார்த்தோம். ஸ்வெல்ல தவிர மற்ற எல்லாமே ரெகுலர் வெர்ப்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.